டுடேஸ் வந்து சிம்பிள் டேஸ்ட் ஈஸி ரெசிபி தாங்க. வேறு வழியே இல்லை, இதுதான் வீட்டில் அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது தான். ஃபஸ்ட்டு வந்து சூடான சாதம் நான் குக்கரில் வச்சுட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ், அந்த சின்ன குக்கரில் 1/2 கிளாஸ் கம்மியாகவே, ஏன்னா பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பணும், அவள் சாப்பிட்டுட்டு போகணும். வேறு எதுவுமே பண்ண டைம் இல்லை, தேர்ஸ்டேங்கிறதுனால செம்ம ஒர்க்கு. அப்புறம் அது நல்லா கெட்டி தயிர் வீட்டில் இருந்தது. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இஞ்சி வந்து ஒரு விரலுக்கு நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுங்க. இது வந்து இஞ்சி தயிர் சாதம்னு கூட சொல்லலாம். இஞ்சி நல்லாவே போடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே அதை நல்லா வணங்கணுங்க. வணங்கினதுக்கப்புறம் சூடான சாதத்தை ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டு அந்த தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பரட்டி விட்டுக்குங்க. அப்புறம் கெட்டி தயிர் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டு கிளறிட்டு, பால் காய்ச்சி ஆறின பாலை அதோட கிளறி, தண்ணி மாதிரியும் பண்ணாமல் ரொம்ப கெட்டியாகவும் பண்ணாமல் நல்லா நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த பதத்தில் எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். மதியானம் சூப்பராக இருக்கும் இஞ்சி தயிர் சாதம். அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர், இஞ்சி ஃப்ளேவர், தயிர், உப்பு எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். மூடி வச்சுட்டு அதுக்கு ஒரு சைடாக தொட்டுக்கிறதுக்கு வேணுமே வெறும் தயிர் சாதம் அப்படிங்கிறதுக்கு வாழைக்காயும் பார்த்திங்கன்னா நான் பூண்டு மிளகு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருப்பேன். நல்லா ஒரு 7-8 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக தட்டிக்கணும், அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டாக நல்லா தட்டிக்கணும். அதில் மிளகு, உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான் போட்டு நல்லா அதில் வந்து மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக வைக்கிங்க. அவ்வளோதான், நல்லா பெரட்டிக்குங்க. தண்ணியே இல்லாமல். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வெட்டி நான் ஒரே ஒரு வாழைக்காய் தான் செஞ்சேன் பாப்பாக்காக மட்டும். நல்லா ஒரு 10 பீஸ் 12 பீஸ் வரும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம இதிலேயே பெரட்டி இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் பெரட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வேறு எந்த மாவும் தேவையில்லை. அதை வந்து ஒரு தவாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டு அதுக்கும் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிங்கன்னா போதும், அதிகமாக தேவையில்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். மிளகு பூண்டு வறுவல் இதுக்கும் இந்த சாப்பாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஆப்ட் மேட்சாக இருக்கும். இது நம்ம வெளியூர் போனாலும் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஈவினிங் வரைக்குமே தயிரும் புளிக்காது, ஒரு மாதிரி தயிர் சாதம் புளிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க, புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வாழைக்காவும் கெடாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொரக்காய் பீன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு வச்சுருப்பேன். அது டீட்டெயில் வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் காமிப்பேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபைபர் கண்டென்ட்டோட நமக்கு வெங்காயத்தாள் கிடைச்சது. அது வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட், எல்லாத்துக்கும் தெரியும், நார்ச்சத்து, அதில் விட்டமின் கே நிறைய நான் சொல்கிறேன். நான் அதையும் லஞ்சுக்கு பண்ணேன். அது இன்னொரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் ப்ரீஃபாக காட்டுறேன்.